ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எரர் ஹேண்டலிங் அண்ட் டீபக்கிங் தான். ஸோ இது வரைக்கும் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அட்வான்ஸ் லெவலில் நம்ம எரர் ஏதாவது ஃபேஸ் பண்ணலாம், அது எப்படி ப்ரோ சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்ஸாம்பிள் ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, தென் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். த ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் எரர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டில் எங்கேயாவது எரர் வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த ட்ரை கேட்சை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் திஸ் எக்ஸாம்பிள் வி என்க்ளோஸ் த கோட் தட் மைட் த்ரோ அன் எரர் இன்சைட் அ ட்ரை பிளாக். அப்போ இங்கே ட்ரை பிளாக்னு ஒன்று இருக்குது, அதில் எந்த கோடு எரரை த்ரோ பண்ணுதோ அந்த கோடை தூக்கி உள்ளே போட்டோம். ஓகே, இஃப் அன் எரர் அக்கோர்ஸ் த கேட்ச் பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் த எரர் இஸ் காஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்த கேட்ச் பிளாக் என்ன பண்ண போகுது அப்போ, ஸோ நம்மளோட எரரை ஃபைன் பண்ணி அந்த எரர் எந்த லைனில் இருக்குது அப்படின்றத நமக்கு என்ன பண்ணும், ஷோ பண்ணும். அது மூலயமா அது என்ன எரர்னு ஷோ பண்ணும், அது ஏன் வருதுன்றதும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த எரரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோடு எழுதுறீங்க, ஒரு கோட் பிளாக் ஒரு 10 லைன் எழுதுறீங்க. அந்த கோடில் சம் லாஜிக்ஸ் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கி இந்த ட்ரை பிளாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. ட்ரை பிளாக்குள்ள உங்களோட கோடு எந்த கோடு எரர் த்ரோ பண்ணுதோ அதை நீங்கள் போட்டுக்கணும். தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேட்ச் பிளாக் என்ன பண்ணும், எந்த லைனில் தென் என்ன எரர் வருதுன்னு முதற்கொண்டு என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிள், இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக் எரர் அப்படின்னு கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா? தென் எரர் ஆப்ஜெக்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. த எரர் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் அண்ட் எரர் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ எரர் ஆப்ஜெக்ட்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எரரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இன் திஸ் எக்ஸாம்பிள் we caught an error and log the error message to the console using error object message property. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கன்சோல் டாட் லாகும் பண்ணலாம். நீங்கள் கன்சோல் டாட் லாக் பண்ணால் அது என்ன எரர்ன்றது உங்களுக்கு லாக் ஆகும். ஆனால் நீங்கள் கன்சோல் டாட் எரர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அது என்ன எரர் அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ணும், இன்க்ளூடட் அந்த எரர் மெசேஜோட எடுத்து ஷோ பண்ணும், எந்த லைன்லன்னு முதற்கொண்டு. ஓகேவா? தட்ஸ் வை ஸோ வி ஹேவிங் திஸ் ட்ரை கேட்ச் அண்ட் கன்சோல் டாட் லாக் மாதிரியே கன்சோல் டாட் எரர். எதுக்காகனா இந்த எரர்ன்றது இங்கே ஆப்ஜெக்ட். ஸோ பர்டிகுலராக ஒரு எரரை டார்கெட் பண்ணி அந்த எரரை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எடுத்து கொடுப்போம். நம்ம ஈஸியாக அதை எரர் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக ஸோ மூணாவது தோ ஸ்டேட்மெண்ட். இந்த தோ ஸ்டேட்மெண்ட்ன்றது த மேனுவல் எரர். அதாவது ஸோ இந்த இடத்துக்கிட்ட எரர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம ஆஸ் அ கோடரை நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால் அந்த எரரை சால்வ் பண்ணுறதுக்காக மேனுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு எரரை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது தான் அந்த மேனுவல் தோ எரர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏ கமா பின்ற பேராமீட்டர் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா கண்டிப்பாக ட்ரைக்குள்ளே இங்கே பாருங்கள் டிவைடு 10,0 அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த டிவைடுன்ற ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல 10,0 வரப்போகுது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பி ஈக்குவல் டு 0 இருந்தால், ஸோ 10ல் 0 டிவைட் ஆகாது இல்லையா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால், ஸோ இந்த இடத்துக்கிட்ட வென்எவர் திஸ் ஆர்குமெண்ட் இஸ் 0, அப்போ என்ன பண்ணணும், ஸோ நியூ எரர் cannot divided by 0. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தெரியாமல் 0 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணக்கூடாது, எனக்கு எரர் த்ரோ பண்ணக்கூடாது. அந்த இடத்துல யூசருக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் 0 கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு எரர் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எரர் வரக்கூடாதுன்றதுக்காக மேனுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எரரை சால்வ் பண்ணுறதுக்கு யூசருக்கு ஒரு பாப்பப் வந்து ஸோ என்ன cannot divided by 0 அப்படின்ற மாதிரி ஒரு பாப்பப் போகிறோம். சரி, அந்த இடத்துல 0 போடக்கூடாது, அவங்க என்ன பண்ணுவோம், அடுத்த வேல்யூவே கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் அந்த த்ரோ மேனுவல் எரர். ஸோ நாலாவதான் கடைசியாக கன்சோல். என்னன்னா நம்ம கன்சோல் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஆடிங் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு ஏ காமா பி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, ஸோ என்ன பண்ணுவோம், நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துக்கிட்ட அந்த ஏ காமா பின்ற இடத்துல என்ன இருக்கும், இப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு கன்சோலில் அவுட்புட் இதை விடுங்க, கன்சோலில் எனக்கு என்ன கிடைக்கும், ஆடிங் நம்பர் கமா 5,3. தட்ஸ் இட். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் சேருதா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிக்குவேன், கன்சோல் பண்ணி பார்த்துக்குவேன். கன்சோல் இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ இங்கே எரர் நம்ம சால்வ் பண்ண போகிறது ட்ரை கேட்சில், தென் எரர் ஆப்ஜெக்ட் ரெண்டாவது. ஓகே, மூணாவது தோ ஸ்டேட்மெண்ட் மேனுவல் எரர் த்ரோவிங். நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டீபக்கிங் வித் கன்சோல். அவ்வளோதான். இது மட்டும் இல்லாமல் நம்ம வேரியபிள்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் 2 டைப் ஆஃப் எரர். ஒன்று வந்து என்னது அன்டிஃபைன்ட் எரர், அதாவது ரெஃபரன்ஸ் எரர். அன்டிஃபைன்னா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணாமல் இருந்தோ, இல்லை ஒரு வேரியபிளை கிரியேட்டே பண்ணாமல்
நீங்கள் அதை கால் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு அன்டிஃபைன்டாக இருக்கு த்ரோ. அப்படி இல்லையா, ஒரு வேரியபிளை ஒரு 10 லைன் கோட் இருக்குன்னா அது 5வது லைனில் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா, ஸோ இனிஷியலைசேஷன் எரர். அதாவது நீங்கள் வேரியபிளை கீழே கிரியேட் பண்ணிட்டு மேலே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இனிஷியலைசேஷன் எரர். தென் ஃபங்க்ஷனில் பார்த்துருந்தோம் டைப் எரர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதுக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணதுலேருந்து மேலே கால் பண்ணிங்கன்னா அது டைப் எரர் த்ரோ பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்ட்டு. ஏன்னா அது என்னது ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். இதே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படி நடக்காது. நீங்கள் கீழே கிரியேட் பண்ணிட்டு கூட மேலே த்ரோ பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் கடைசியாக சொன்னது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் பார்க்கல அப்படின்னு அர்த்தம். போய் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க, தெளிவாக புரியும். ஸோ இது வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்ன அப்படின்னும் போது ஸோ நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எரர் ஹேண்டலிங் வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னும் ஸோ பேக் எண்டில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க ஏபிஐ, அதை எப்படி நம்ம பண்ண போகிறதுன்னு அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மிஸ் பண்ணாமல் வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் டுடே கிளாஸ். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.